நல்லா இருக்கீங்களா? ஏய் இருடே, இந்த பிச்சைக்காரன் தொல்லை தாங்க முடியலடி. ஐயா, இவரை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரியா இருக்கு. ஐயா, தேர்தல் வந்துச்சுங்க, ஓட்டு கேட்டு வந்திருக்கான். ஆமாங்கய்யா. என்னது ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்களா? நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. யாரு நீங்க? யாரா? ஐயா, நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ சித்தாயங்கோட்டை சின்னசாமி. அது ஐயா தான். நான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு வந்தேன்ல, அது நான் தான். மறுபடியும் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். ஆமா, போன எலெக்ஷன்ல பார்த்தது. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு வந்திருக்கீங்க. இடையில நம்ம வீட்டு பக்கம் வந்தாதானே யார் என்ன தெரிய போகுது. என்ன பண்றதுங்கய்யா, நம்ம பூர்வீகம், சொந்த வீடு, ஊரு எல்லாமே சென்னைங்கய்யா. எலெக்ஷனுக்கு மட்டும் சீட் அந்த தொகுதியில் கொடுத்துட்றாங்க. நாங்களும் எலெக்ஷன் வந்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு மறுபடியும் சென்னை பக்கமே போயிடுவான். எப்படி எலெக்ஷன் வருமோ பொழப்பு அந்த மாதிரிங்க. குடும்ப குட்டியை பார்க்கணும்ல. ஐயா, சென்னையில இல்லைங்கய்யா, நம்ம சித்தாயங்கூட சொந்த ஊர் சித்தாயங்கூட சும்மா விளையாடுன்னு சொன்னேன். கவர்க்கா நம்ம வந்து ஓட்டு விட்டு இருக்க முக்கில் அங்கதான் இந்த திண்ணையில தான் படுத்து கிடப்பேன். எப்பயினாலும் என்னை வந்து பார்க்கலாம். அந்த தொகுதிக்காக கடுமையா உழைப்பேங்கய்யா. ஆமாங்கய்யா. செருப்புல அடிச்சுட்டீங்க போங்க. நாங்களும் மாத்தி மாத்தி வெக்கம் கட்டு போய் உங்களுக்கு ஓட்டை போட்டு விட்டுறதே. நம்ம தொகுதிக்கு எதுவுமே நல்லது பண்ண மாதிரி தெரியலையாப்பா. உங்க தலையெழுத்து அப்படிங்க. என்ன பண்றது? சொல்லாங்க ஐயா, உங்களுக்கு உழைக்கிறதுக்காகவே நான் பிறந்திருக்கேங்கய்யா. இந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணிக்கிட்டு ஐயா. நீங்க மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்கய்யா. பண்ணி கொடுத்துருவீங்க. கட்டாமையா ஓட்டு மட்டும் போடுங்க. ஓட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க மட்டும் தான் இருப்பேன். வரங்கய்யா, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட மொத்தமான ஏதாவது கொஞ்சம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுவும் பண்ண மாட்டேன், தொலை மாட்டேங்கிறாங்க. சூடு இல்லாம சொரணை இல்லாம என்ன பண்றாங்க? நாங்க எக்கமே இல்லாம குத்திக்கிட்டே இருக்கான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிருக்கீங்க, நல்லது ஏதாவது பண்ணிருக்கீங்களா? காசு 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 காசுக்காக மட்டும் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க. ஐயா உங்களுக்கு தாங்கய்யா. ஐயா உங்களுக்கு ஆச்சு 2000 ரூபாய். ஐயாக்குன்னு 4000 ரூபாய் ஆச்சு. ஐயா, என் ஓட்டு உங்களுக்கு தான். நன்றிங்க. என் ஓட்டு உங்களுக்கு மட்டும்தான். நம்ம வீட்டுல எத்தனை ஓட்டுங்க? 4 ஓட்டுங்க. 4 ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு 4 இருக்கும் மேனி. 14000 ஐயா கொடுத்துருவாங்க. ஐயா, என் குடும்ப ஓட்டு உங்களுக்கு. நீங்க தான் அதிக ஓட்டுல ஜெயிக்க போறீங்க. ஸ்பெஷலா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு கொடுத்துருவாங்க. யார் வேற கத்தி கத்தி சூடா இருக்காங்க. சில்லுன்னு தண்ணி குடிக்கிட்டு. நிரந்தர எம்எல்ஏ எங்க காட்டமுத்து ஐயா வாழ்க. எங்க குடும்ப ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான். தொகுதியில இருக்கிற முக்காவாசி பேரை நான் பிரைன் ஹாஸ்பிடலுக்கு போட்டு விட்டுறேன். வேற ஒண்ணு ஐயா, அடுத்த முதலமைச்சர் நீங்க தான் ஆகணும். அதிக ஓட்டு நீங்க ஜெயிக்கணும். காட்டமுத்து ஐயா. ஐயா மறக்காம ஓட்டு. காட்டமுத்து ஐயா வாழ்க. இப்படி ஆஃப் ஆயிட்டானா? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது தலைவரே. நம்ம காசு கொடுத்து ஏமாத்தி விட்டுருவோம். அவ்வளவுதான். காட்டமுத்து ஐயா வாழ்க. அடுத்த எம்எல்ஏ, நிரந்தர எம்எல்ஏ. ஐயா, என்னங்க புதுசா தினசா ஓட்டு கேக்குறீங்க? அங்கே ஒருத்தர் கிட்டாரை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்குறாரு, சைக்கிளில் போய்கிட்டே ஓட்டு கேட்குறாரு. அவர் எந்த ட்ரெண்டில் ஓட்டு கேட்குறாரோ அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நாங்களும் ஓட்டு கேட்போம். அப்போ தான் ஓட்டு விழுகும். ஒரு செலிபிரிட்டிங்க, நீங்களாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க. நம்ம காலங்காலமாக கையை குப்பி தான் ஓட்டு கேட்போம். அந்த மாதிரி பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. ஓட்டு போட மாட்டாங்க ஐயா. புதுசாக பண்ணணும். அவர் பண்ணுறாருல, அவர் என்ன பண்ணுறாரோ அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுவோம். அப்போதான் ஓட்டு விழுங்க. ஜெயிக்க மாட்டாருங்க ஐயா. ஓட்டு போட்டுருங்க. ஜெயிக்கவே மாட்டாருங்க. வேற கட்சி போறதா உத்தமங்க. ஐயா, அம்மா ஓட்டு போட்டுருங்க. வாங்க. பாப்பா ஓட்டு போட்டுருங்க. ஓ, அந்த பொண்ணு ஓட்டு இல்ல.